எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜய் சார் அழைச்சிட்டு போயிட்டு என் பையனுக்கு வந்து இப்போ ஒரு கதை பண்ணுங்க, என் பையனை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு பாரதியார் கேட்கும்போது விஜய் வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு செட் ஆகலை, மைண்ட் செட் ஆகலை, அது கதை பண்ண முடியல, நீ வேற யாராவது பாரு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா வந்து பல தடவை எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜய் சாரும் போனப்போ வந்து அவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு பண்ண முடியலன்னு. ஆனால் பாரதி ராஜாவுடைய அந்த இறப்புக்கு யாருமே கேட்காம விஜய் சார் முதலமைச்சராக வந்து உட்காந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை பண்றாரு. ஓப்பனாவே சொல்றேனே, கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு விருது நிச்சயமா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. ராயன் படத்துக்கு வந்து விருது கொடுத்தது, ராயன் படம் கொடுத்ததுக்கு சந்தோஷம். ஆனா அந்த வருஷம் ராயனை விட சிறந்த படங்கள் வந்திருக்கு, கிரிட்டிக்காவும் நிறைய பேர் கொண்டாடிருக்காங்க. ஏன் அந்த படத்துக்கு கொடுக்கல? இப்போ பாத்தீங்கன்னா எதுலையுமே தேர்வாகல. அதனாலயும் மகாராஜா படம் வெளிவரும்போது அது வந்து ஓல்டு பாயோடைய லைட்டான ஒரு சாயல் இல்ல. நான் எந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லல, நான் இது ஓப்பனாவே சொல்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு படத்துக்கு வர்றீங்க, நான் இந்த வருஷம் இது நடந்துச்சு, போன வருஷம் நடந்துச்சு, முந்தின வருஷம் நடந்துச்சு, நான் குறிப்பிட்டு வரல. இப்போ தங்கலான் படமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்கீங்க. மெய்யழகன் படத்துக்கு ஏன் சிறந்த திரைப்படம் விருது தரல அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று அவங்க பேட்டி கொடுத்துட்டு சொல்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரி நான் வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிமோட ஜூரி தான். இல்லை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நல்லா ஒன்னிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசி விவசாயி கிடைத்த போது அதை வந்து கொண்டாடாதவங்க தான், அதை பற்றி கண்டுக்காதவங்க தான், அதுக்கு வாழ்த்து தெரிவிக்காதவங்க தான், ஒரு சின்ன போஸ்ட் கூட போடாதவங்க தான் இன்னைக்கு வந்து இதுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மைக்க பிடிச்சா தமிழகம் வந்து நிராகரிக்கப்பட்டது, மைக்க பிடிச்சா தமிழகம். இப்போ 10 விருது கொடுத்த போதும் அதுல ஏதாவது ஒன்று குறை, அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் குறைகள் அதை தான் தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றது, ஃபோக்கஸ் பண்றது மக்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஈவி கணேஷ் பாபு தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நேஷனல் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணா எப்போதுமே சில சர்ச்சைகள் வரதான் செய்யும், பல விமர்சனங்கள் வரும். இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் இந்த படத்துக்கு தரல இப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ச்சியா இந்த நேஷனல் அவார்டுக்கும் இல்லை, இதுக்கு முந்தின நேஷனல் அவார்ட்லையுமே வந்திருக்கு. ஆனால் இந்த நேஷனல் அவார்டில் ஜூரிஸ் டைரக்டா வந்து கமெண்ட் பண்றதை நம்மளாடி பார்க்க முடிஞ்சிச்சு. அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே. 72வது தேசிய திரைப்பட விருது. இதில் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம், நான் ஃபியூச்சர் ஃபிலிம் 2 கேட்டகரியில் இருக்குது. இதில் நான் ஃபியூச்சர் ஃபிலிம்னா நான் போயிருக்கேன். ஃபியூச்சர் ஃபிலிம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெகுஜன படம் தேட்டரில் பார்ப்போம், ஓடிடி சேட்டலைட் எல்லாம் பார்ப்போம், முழுநீள திரைப்படம். நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியில் குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம், அந்த ஆவணப்படங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி, அனிமேஷன் படங்கள், இந்த 3 பிரிவும் வரும். ஸோ இதில் நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் நான் போயிருந்தேன். நீங்கள் உங்களுடைய கேள்வியை இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் சார்பாக தான் நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக 2 ஐ மீன் உங்களுடைய புகைப்படமும் கலா மாஸ்டர் அவர்களுடைய புகைப்படம் 2 பேருடைய புகைப்படத்துக்கு கீழே தான் வந்து அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. என்ன இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு கொடுத்தது சந்தோஷம் தான், மற்ற படங்களை ஏன் நீங்கள் கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு முதல்ல எத்தனை படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். ஃபியூச்சர் ஃபிலிம் அவங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா 400 படங்கள் இந்த தடவை அப்ளை பண்ணது, 400 படங்கள். நான் ஃபியூச்சர் ஃபிலிம் எங்களுக்கு வந்து 161 படங்கள். ஓகே. இந்த முதல்ல வந்து எங்களுக்கு அவைலபிள் டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து மாதக்கணக்கிலையும் இருக்கும். அது வந்து பர்டிகுலராக ஷெட்யூல் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட சில இடங்களில் படங்கள் பார்க்கும்போது ஒரே வேகத்தோட படம் பார்த்துட முடியாது. படம் ஒரு நாள் கூடுதலாக படம் பார்க்கலாம். நம்ம ராத்திரி பல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, பகலில் தான் பார்ப்போம், இருந்தாலும் காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் பார்க்குறோம் இல்லையா. அப்போ கொஞ்சம் சோர்வாக இருக்கும்போது சில சமயங்கள் வந்து ஒரு நாள் அதிகமான படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு நாள் குறைவான படங்கள் பார்க்கணும். அப்போ ஷெட்யூல் வந்து கரெக்டாக போட்டது தான் அப்படின்னு வர்றதுக்கு இல்லை. அதனாலே வந்து கூப்பிட்றவங்க நிறைய பேர் போக முடியாது, ஜூரியாக கூப்பிட்றவங்க. ஜூரின்னு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அனுபவப்பட்டவங்க தான் கூப்பிட்றாங்க. நானும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டெல்லியில் வந்து சர்வதேச திரைப்பட விழா இந்தியன் படோரமா கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ஃபெஸ்டிவலில் வந்து உலக படங்கள்லாம் அப்போவே வந்து காலையில் தொடங்கி நைட்டு வரைக்கும் இப்படி மாதக்கணக்கில் பார்த்து தொடர்ச்சியாக சர்வதேச படங்களுடைய அனுபவங்கள், அந்த விஷயங்கள், அதோடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து தொடர்ச்சியாக என்னுடைய படமும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணதுக்கு நேஷனல் அவார்டு மியூசிக்காக கிடச்சிது. இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் லாஸ்ட் இயர் கூட இந்தியன் படோரமாவில் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆனிரை அஃபீஷியல் செலெக்ஷன் ஆயிருந்தது. இப்படி தொடர்ச்சியாக நம்ம ஒரு செயல்பாடுகள் இருந்திருக்கோம். அந்த அடிப்படையில் கூப்பிட்றாங்க.
அதுமாரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவங்களை வந்து கூப்பிடுவாங்க. சினிமா மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சினிமா கிரிட்டிக் இருக்காங்க, ஒரு பத்திரிகை எழுதக்கூடியவங்க, அந்த மாதிரியும் கூப்பிடுவாங்க. மேக்சிமம் வந்து சினிமாவுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடியவங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் கலந்து ஒரே மாதிரி டேரக்டர்ஸாகவும் கூப்பிட மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸாகவும் கூப்பிட்டுருப்பாங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே கலந்து தான் வந்து அதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படங்களை முதல்ல வந்து நான் வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் இருந்தாலுமே கூட ஃபியூச்சர் ஃபிலிமில் இருக்கிற அந்த 400 படங்களுடையும் லிஸ்ட்டையும் நமக்கு முதல்ல வந்து டேட் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம வந்து பக்காவாக அவங்க சொல்கிற அந்த டேட்டில் மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இதுக்கு போக முடியாது. அதே போல் வணிக நோக்கமாக இருந்தால் இப்போ இதில் நிறையா சம்பளம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னும் போக முடியாது. இது ஒரு அரசாங்கம் வந்து ஏன்னா மக்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கட்டக்கூடிய அந்த கட்டணத்திலேருந்து தான் அதுக்கு அவங்க செலவு பண்ண முடியும். கூடுதலாக அரசாங்கம் வேணால் அந்த மக்களுடைய வரி பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ண முடியுமே தவிர இது பெரிய ஃபண்ட் அப்படின்றது ஒதுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஜூரியா போகிறவங்களுக்கு குறைவான சம்பளம் தான் இருக்கும். ஸோ அதனாலேயே மேக்சிமம் அந்த சம்பள அடிப்படையிலேயே சில பேர் அந்த கண்டினியூவாக அந்த வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்களால அதில் போக முடியாது, காசுக்கு எதிர்பார்க்குறவங்க போக முடியாது. சில இயக்குநர்கள் வந்து கலைப்படமும் அந்த கமர்ஷியலும் கலந்த மாதிரியான நல்ல ஃபீல் குட் மூவிலாம் பண்ணக்கூடிய இயக்குநர்களும் இருப்பாங்க. அவங்கள கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க அடுத்தடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் ஒரு 2 மாதத்தில் ஒரு ஹீரோ ஒரு கால் ஷீட் வாங்கியிருப்பாங்க, இல்லை 3 மாதத்தில் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண வேண்டிய நேரமாக இருக்கும். அந்த டேட்டை நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி டேரக்டர்ஸும் போக மாட்டாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர்லாம் கூப்பிட்டு கடைசி நாள் கூட போக முடியல. இப்போ வரதா இருந்து பர்சனல் காரணத்தினால போக முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க ஒரு சாய்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்க இல்லைன்னா வரும்போது ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க, லிஸ்ட்டு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டேட்டில் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அந்த டேட்டு தாண்டி கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா இந்த 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 மாதிரியான சம்பளங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டு அனுப்புவாங்க. இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப அதை யார்ட்டையும் பகிர்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 400 படங்கள் இந்த படத்தில், அப்புறம் நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் 161 படங்கள். இந்த படத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளுடைய பங்கேற்பு அந்த படத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம உறுதியளிக்கணும். அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து சமீபமாக 2 வருஷமாக வேற ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருந்ததுனால ஒரு கண்டினியூவான ஒரு கலா ஆய்வு ஒரு பெரிய படம் நான் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு அந்த ஒர்க்கில் இருந்ததுனால நான் வந்து வேற எந்த படத்துலையும் இவங்க அனுப்பிச்ச லிஸ்ட்டில் வந்து எந்த படத்துலையும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு ரைட் அப் சைடோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. அதனால இதுக்கு நான் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறோம். தவறி போய் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து இது வரைக்கும் இப்போ சொன்னீங்கன்னா பொதுவாக 2024 ரிலீஸ் ஆன படங்கள்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ரிலீஸ் ஆகலைன்னா கூட தேசிய விருது நம்ம வந்து வாங்கலாம். அந்த படம் சென்சார் ஆகிருக்கணும். இப்போ அறிவிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 2024 சென்சார் ஆன படங்களுக்கு தான், அது ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் நான் ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும் 2024க்கு சென்சார் ஆன படங்கள் தான் வந்து இப்போ வந்து தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இப்போ அறிவிச்சாச்சு. இப்போ நான் வந்து கரண்ட்டில் நான் ஒரு ஹீரோவோட நான் வந்து இப்போ படம் பண்ண போகிறேன், கமிட்டாக இருக்கேன்னு வச்சுங்க. அவருடைய படம் வந்து 2024 போட்டியில் இருக்குது அப்படின்னா ஒரு சட்ட ரீதியாக வந்து வெளியில் தெரியலனா கூட நாளைக்கு வந்து அந்த தேசிய விருது அறிவிக்கும் போது கரெக்டாக அந்த ஹீரோவோட நாங்கள் படம் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா சர்ச்சை கிளப்போம். அதனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தவிர்த்தணும். இப்போ அவங்க கேட்க மாட்டாங்க கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம கண்மடி தெரிஞ்சதுன்னா நம்ம இவங்களோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய படம் வந்து இந்த விருதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒன்று நம்ம விருதுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு படம் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கணும். இது மாதிரிலாம் பல்வேறு சூழ்நிலைகள்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து அப்படி தான் வந்து போகிற போக்கில் ஜூரிக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யாருக்கு என்ன தெரியும், யார் எப்படி வருவாங்க அப்படின்லாம் வந்து யாரும் எந்த முடிவும் பண்ண முடியாது. சினிமாவிலே சென்னையிலே பிறந்து பெரிய ஒரு சினிமா ஜாம்பவான் குடும்பத்திலே பிறந்து அவங்களால சாதிக்க முடியாத திருச்சியில் சாதாரண ஒரு காவல் அதிகாரியோடைய பையன் சிவகார்த்திகேயன் வந்து இங்கே அடிக்கிறாப்புல. சாதாரண வந்து ஒரு கூத்துப்பட்டில் பயிற்சி எடுத்துகிட்டு துபாய் அங்கே கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டு லைஃப் அங்கே தான் அப்படின்னு முடிவு திடீர்னு வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்து இங்கே வந்துட்டு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி. ஆனால் இங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சினிமாக்காரங்களுடைய வீட்டு பிள்ளைகள் சாதிக்கிறத விட அவங்க அடிக்கிறாங்க. பாரதி ராஜா வந்து விஜய் சாரை வந்து நடிக்கிறதுக்காக எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜய் சாரை அழைச்சிட்டு போயிட்டு என் பையனுக்கு வந்து இப்போ ஒரு கதை பண்ணுங்க, என் பையனை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு பாரதி ராஜா கேட்கும்போது விஜய் வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு செட் ஆகலை, மைண்ட் செட் ஆகலை, அது கதை பண்ண முடியல, நீ வேற யாராவது பாரு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா வந்து பல தடவை எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜய் சாரும் போனப்போ வந்து அவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு, பண்ண முடியலன்னு. ஆனால் பாரதி ராஜாவுடைய அந்த இறப்புக்கு யாருமே கேட்காம விஜய் சார் முதலமைச்சராக வந்து உட்காந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை பண்ணுறாரு. ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சாதாரணவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு இது தகுதி இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அவங்கவுங்க ஒரு ஸ்டெப்பில் வந்திருக்காங்கன்னா, அதாவது சொல்லணும்னா
அவனை பார்த்து நீ பொறாமப்படாத. ஏன்னா அவன் வந்து அந்த வெற்றிக்கு பின்னாடி அவன் அனுபவிச்ச வழியை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கைக்கு நீ ஆசைப்பட மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஜூரிஸாக வர்றவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த அந்த மினிஸ்ட்ரி தேர்ந்தெடுக்கிறது வந்து அனுபவப்பட்டவங்க, அவங்க பலதரப்பட்ட உலக படங்களை பார்த்தவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. ஆனா இங்க ஒரு பார்வை ஒண்ணு, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பார்வை பொதுவா வந்துச்சு அப்படின்னா, ஒரு தரப்பை சார்ந்தவர்களுக்கு விருது வழங்குகிறாங்க. அது இல்ல. அது ஒரு தவறான கருத்து. ஓப்பனாவே சொல்றேனே, கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுவாங்க. கண்டிப்பா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு விருது. நிச்சயமா அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்திய லெவல்ல விருது அப்படிலாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. அப்படிலாம் இப்ப நீங்க சொல்ற யாரு பேரே சொல்லுங்களேன், இவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்னு சொல்லுங்களேன். கலா மாஸ்டர் வந்து பிஜேபி அவங்க வந்து ஓப்பனா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்திய லெவல்ல நீங்க வந்து இந்திய லெவல்ல ஒட்டுமொத்த ஜூரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் கலந்து தான் வரும். கலா மாஸ்டர் இங்க இருக்கிறதுனால இந்த ஒரு பார்வை. இங்க இருந்து கலா மாஸ்டர் மட்டும் போகல, ரீஜனல் செலெக்ஷனுக்கு வந்து இங்கேருந்து முத்துகணேஷ் சார் போயிருந்தார். அங்கேருந்து ரீஜனல் அந்த அடிப்படையில் வந்து 400 படங்கள் அங்கேருந்து தான் செலக்ட் பண்ணி அங்கேருந்து மேலே கொண்டு வந்து ஒரு பிரிவின் கீழ் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டு படங்களை வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த ஜூரிஸ் பார்ப்பாங்க. அங்கே நார்த்து படத்தை வந்து சவுத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. இப்படி வந்து சப்போர்ட் பண்ணி தான் படத்தை பார்ப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இருக்கிற 11 பேர் கொண்ட குழு இருக்காங்கல்ல, இந்த நேஷனல் அவார்டு அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 11 பேர் பார்க்குறாங்கல்ல, ஃபியூச்சர் ஃபிலிம் சொல்கிறேன். எங்களுதுல 7 பேர் தான். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த 7 பேர் தான் இருப்போம் எங்களுதுல. அங்கே இதில் வந்து அந்த ஃபைனல் குழு வந்து 11 பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தவங்க இல்லாமல் ஃபைனலாக 11 பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பிரியா மேமும் போயிருந்தாங்க. டேரக்டர் பிரியா பாரம்னு ஒரு படம் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கினவங்க, அவங்களும் போயிருந்தாங்க. கலா மாஸ்டரும் போயிருந்தாங்க. சில சமயம் வந்து ட்ரோல் பண்ணுறது முடிவாயிட்டா இவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு, இவங்களால தான் இது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 11 பேர் கொண்ட குழு ஃபைனல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அங்கேருந்து கொண்டு வந்த படங்களை வச்சு அவங்க வந்து ஃபைனல் பண்ற விஷயம் தான். ராயன் படத்துக்கு வந்து விருது கொடுத்தது. இங்க எல்லாருமே ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, ராயன் படம் கொடுத்ததுக்கு சந்தோஷம், ஆனா அந்த வருஷம் ராயனை விட சிறந்த படங்கள் வந்திருக்கு, கிரிட்டிக்காவும் நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க. ஏன் அந்த படத்துக்கு கொடுக்கல? இப்போ பாத்தீங்கன்னா எதுலையுமே தேர்வாகல. அதனாலயும் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோட வரேன். ஒரு குழந்தை 100 மீட்டர் ஒரு குழந்தை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கு ஆசைப்படுது. அதுக்கு தகுதியும் இருக்குது, அது கலந்துக்க போகுது. ஆனால் டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து 500 மீட்டர் கலந்துக்க, நல்லா ஓடுற, ஏன்பா 100 மீட்டர் கலந்துக்கிற, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கி கொண்டு 500 மீட்டரில் வைக்கிறாங்க. 500 மீட்டரில் வைக்கும்போது அதுக்கு போட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் பரிசு வாங்கிச்சா வாங்கலைன்னா வாங்கலை, ரிசல்ட்டு அந்த குழந்தைக்கு எதுவுமே கிடைக்கல. அது 100 மீட்டரில் கலந்துருந்தா அந்த குழந்தை வாங்கியிருக்குமானா நிச்சயமாக வாங்கியிருக்கும். 500 மீட்டரில் ஏன்னா கொஞ்சம் போட்டி அதிகமாக இருந்தது, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்தது. அப்போ வந்து இதுக்கு பதிலாக வேற ஒரு குழந்தை செலக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு ரீஜனல் சில படங்களை வந்து நம்ம எதெல்லாம் தமிழில் நமக்கு தமிழில் மட்டும் இல்லை, வேறு மொழிகளில் சொல்கிறேன், எல்லா மொழிகள்லையும் சொல்கிறேன். சில படங்கள் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் பேசுகிறோமோ அது மாதிரி வங்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேர், கேரளாவில் பேசிகிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி சில படங்கள் இந்த சிறந்த மாநில மொழி திரைப்படம், ரீஜனல் லாங்குவேஜ், அந்த படத்து அதுவோ இல்லை வந்து ஸ்பெஷல் மென்ஷனோ இந்த மாதிரி இதுக்கு இதை கொண்டு வைக்க வேண்டாம். சிறந்த மாநில மொழி ரீஜனல் லாங்குவேஜில் இந்த படத்தை வைக்க வேண்டாம். இந்த படத்தை வந்து நேஷனல் காம்படிஷனில் வைப்போம். ரெண்டுமே வந்து ஜனாதிபதி கையால் விருது கொடுக்குறது தான், ரெண்டுமே தேசிய விருது தான். ஆனாலுமே சிறந்த மாநில மொழி திரைப்படம்னு கொடுக்கறத விட சிறந்த படத்துக்கான தேசிய விருது கொடுக்கறதுன்னு தான் உயர்ந்த விஷயம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இங்கேருந்து அங்கே தூக்கி கொண்டு போய் வைக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீஜனல் படத்துக்கான லிஸ்ட்டுக்குள்ளே அது இருக்காது. அப்போ வந்து அது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாது. இந்தியாவின் சிறந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு அந்த விருது பட்டியலில் இருக்கும்போது அங்கே காம்படிஷன் ஏற்படும் போது அன்எக்ஸ்பெக்டடாக பல படங்கள் மிஸ் ஆகி ஏதோ ஒன்று அப்படின்ற அடிப்படையில் தான் வரும். ஒன்று வந்து ஸ்பெஷல் மென்ஷனாவோ, ஒன்று வந்து பெஸ்ட் ஃபிலிமாவோ அப்படி வந்து நிற்கும். அந்த மாதிரி மூவ் ஆகும்போது அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அப்புறம் சில படங்கள் நம்ம யோசிப்போம். நான் சொல்கிறது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், வங்கம், மணிப்பூரி, ஹிந்தி இப்படின்றதுக்காக சொல்ல, சில படங்கள் வந்து இல்லைடா இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுத்த நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஜூரிஸை நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து அந்த ஃபைனல் முடிவு எடுக்கிற நேரத்தில் அந்த ஜூரிஸில் ஒருத்தர் வந்து நைட்டு 12 மணிக்கு தூக்கம் வராமல் ஏதோ நோண்டும் போது, ஏதோ உலக படங்கள் நோண்டும் போது கொரியன் படம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதை விட டீப்பாக இன்னும் ஒரு மைனராக இருக்கக்கூடிய ஒரு குறுகிய ஒரு நிலப்பரப்பில் பேசக்கூடிய ஒரு படைப்பை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி யதார்த்தமாக ஒருத்தர் ஒரு விஷயம் கண்ணில் படும்போது
நம்ம பயங்கரமா கொண்டாடிக்கிற ஒரு படம் பார்த்தா ஐயோ அதுல இருந்து அதை எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அது தூக்கப்படும். ஓகே, அப்படிலாம் நிகழ்ந்திருக்குது. கண்டிப்பா இதை நான் ஒரு வகையில நான் கேட்டுக்கிறேன். மகாராஜா படம் வெளிவரும்போது அது வந்து ஓல்டு பாயோடைய லைட்டான ஒரு சாயல் இல்ல, நான் எந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லல. இல்ல, நான் இது ஓப்பனாவே சொல்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு படத்துக்கு வர்றீங்க, நான் இந்த வருஷம் இது நடந்துச்சு, போன வருஷம் நடந்துச்சு, முந்தின வருஷம் நடந்துச்சு, நான் குறிப்பிட்டு வரல. ஒரு படம் வந்து இன்னொரு படத்தோட சாயல் இருக்கு, அதோட திரைக்கதை வடிவம் இருக்குது, அதுல சொல்லப்பட்ட கதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு படம்னு சொன்னா நிச்சயமா அந்த படம் வந்து அந்த பட்டியல இருந்து தூக்கப்படும். ஓகே ஓகே, அப்பனா இதுல பட்டியலில் இடம்பெற்ற படங்கள் எதுவுமே ஒரு படத்துடைய சாயல்ல இல்லாத படம் தான். இல்லாத படம் தான். ரைட்டுங்களா? ஸோ அதனால மிஸ் ஆனதெல்லாம் பட்டியல இடம் பிடிச்சான்னு கேட்காதீங்க. அதாவது அது ரீஜன்ல இருந்து மேல வந்து அது தேசிய அது சிறந்த படமா கொடுக்கறான்னு வச்சிருந்ததுல கூட காம்படிஷன் ஏற்பட்டு கூட அது எனக்கு நல்லா. அதுக்கப்புறம் சில பேர் மஞ்சுமல் பாய்ஸ் அது மாதிரிலாம் கேட்பீங்க. இல்ல, நான் மஞ்சுமல் பாய்ஸ் நான் கேட்கல. இங்க அதிகமா என்னென்ன படத்துடைய பேர் அடிபட்டுச்சு அப்படிங்கறத நம்ம எடுத்து. ஆமா, அந்த படங்கள்லாம் வந்து ஃபைனல்ல இருந்து சிறந்த படம்னு தேசிய விருதுக்காக பரிந்துரைக்கப்படல அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா நான் என்னுடைய சீட்ல உட்காந்துட்டு இந்த படம் ஃபைனல்ல இருந்தது ஃபைனல்ல போச்சு அப்படின்னு நான் ஒரு படத்தை குறிப்பிட்டேன்னா, அந்த டைரக்டர் வாழ்க்கை முழுக்க என் படம் ஃபைனல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா நானே அது மாதிரி கொடுத்துருக்கிறேன். நானே என்னுடைய அதனால அதுக்கப்புறம் வந்து ஜூரிஸ் யாரும் இது ஃபைனல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்லாம் யாரும் எங்கேயுமே வெளியே சொல்றது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு தவறான, என் படம் அது வரைக்கும் வந்துச்சு, கடைசி நிமிஷத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு இதா சொல்லிட்டு இருக்க கூடாதுன்றதுனால சொல்றது இல்லை. அது மாதிரி பலரும் இந்தியாவில் இந்த படம் வந்திருக்கலாம் சொல்லப்படுற பல படங்கள் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து ஃபைனல்ல இதுதான் அப்படின்னு சாய்ஸ் வரும்போது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, ஏன்னா இப்ப தங்கலான் படமா இருக்கட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெய்யழகன் படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்கீங்க. மெய்யழகன் படத்துக்கு ஏன் சிறந்த திரைப்படம் விருது தரல அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு சொல்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரி நான் வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிமோட ஜூரி தான். இல்ல, கண்டிப்பா அதுல மாற்றுக்க நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, இல்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவோமா, இனிமே இப்படி போயிடுவோம். ஓகே, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, தங்கலான் படத்துக்கு ஏன் கொடுக்கப்படல? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெய்யழகன் படத்துக்கு ஏன் கொடுக்கப்படல? தங்கலான் படம் ஏன் எந்த ஒரு கிரைட்டீரியாலுமே அந்த படம் வந்து சிறந்த படமா தெரியலையா? உதாரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகளை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். புஷ்பா படத்துக்கு ஆடை வடிவமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் புஷ்பா படத்தை விட தங்கலான்ல ஆடைக்கான ரிசர்ச்னு ஒன்று இருக்கு, அதை ஏன் கன்சிடர் பண்ணல? இந்த கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் மேக்கப்புக்கும் வச்சாங்க. இன்னொரு விஷயம்னா மெய்யழகன் படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு உளவியலா வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரு படம் ஏன் சிறந்த படமா எடுக்கல? இதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன். இதுக்கான பதிலும் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அந்த பதிலோட தொடர்ச்சியா தான் இப்ப சொல்றேன். இந்த படங்களை கொண்டு போயிட்டு அந்த மேல் மட்டத்தில் வச்சு அது சிறந்த படம்னு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இது சிறந்த படம் டோட்டலாக கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும்போது கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே முடிவு செஞ்சு பண்ணுறோம். அந்த ரீஜனல் மட்டும் இல்லை, காஸ்டியூமுக்கு மற்ற டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாமே முடிவு செய்யப்பட்டுரும். இது வந்து இந்த படம் அடிச்சு வந்துடும் அப்படின்ற மாதிரியான அங்கே ஃபைனலில் இருக்கும்போது அந்த படத்து மேலே ஃபோக்கஸ் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த படத்தில் வேற ஒரு சின்ன அவார்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றதுல வந்து அது மேலே பெருசாக கவனம் பண்ண, அதையும் மீறி ஃபைனலாக வந்து ஏங்க அந்த படத்தை விட்டுறவே கூடாதுங்க, அந்த படத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க அப்படின்றது வர்றது உண்டு. ஆனால் இவங்க நிறைய படங்களை காலிலேருந்து இரவு வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டோட ஃபோன் அட்டன் பண்ணி போட்டாங்க, தாயிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, பிள்ளைகிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, மனைவிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, கண்டினியூவாக அதிலே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் வந்ததில்லை. அந்த ஒரு நம்ம எப்படி அதுலேயே இருக்கிறதுனால ஃபுல்லாக அதுலேயே ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படின்றதுலே கவனமாக இருப்பாங்க. இது சிறந்த படமாக இந்திய அளவில் அறிவிக்கப்படுறதுக்கு என்னவோ அதுக்காக ஒவ்வொருத்தரும் மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் எது மெஜாரிட்டி எல்லாரும் சேர்ந்து எது முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும். அப்போ வந்து அந்த விருது அறிவிக்கிறதுக்கான ஃபோக்கஸ் இருக்கும்போது கீழே வந்து வேற டெக்னீஷியனுக்கு விருது, போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அது மாதிரியான விஷயங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் அப்படின்றத தாண்டி வந்து அவன் ஒரு இதை எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு சிறந்த படமா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுட்டு இருக்கும்போது கீழே உள்ள விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒரே படத்துக்கு 2-3 விருதுகள் வாங்குறது இல்லை, அது இப்பன்னு இல்லை, அது எல்லா காலகட்டத்திலயும் இருந்திருக்கு. இல்ல அந்த கிரைட்டீரியா தான் கேட்குறேன். அப்படி பார்த்தா இப்போ நீங்க சொன்னதுனால அது கேட்குறேன். சிறந்த திரைப்படம் இல்லை, அது வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ சில படத்துக்குலாம் 4 விருது 5 விருதுலாம் தமிழ்நாட்டிலே கிடைச்சிருக்கு, வேற சில வருடங்கள்லாம் கிடைச்சிருக்குது. இல்லை, இந்த தடவையே கிடைச்சிருக்குல்ல, அமரனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 4 விருது 5 விருதெல்லாம் கிடைச்சிருக்கு. 4 விருது 5 விருதெல்லாம் கிடைச்சிருக்கு, பல சமயங்கள கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்காக பிரிஞ்சு 10 விருதா வந்திருக்கு, நான் ஃபீச்சர் ஃபிலிம் சேர்ந்து ஒரு 10 விருதா வந்திருக்கு அப்படின்னு தமிழ் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படணும். அப்புறம் நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா
ஒரு கடைசி விவசாயி கிடைத்த போது அதை வந்து கொண்டாடாதவங்க தான், அதை பற்றி கண்டுக்காதவங்க தான், அதுக்கு வாழ்த்து தெரிவிக்காதவங்க தான், ஒரு சின்ன போஸ்ட் கூட போடாதவங்க தான் இன்னைக்கு வந்து இதுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு நல்ல படத்துக்கு கிடைச்ச போதெல்லாம் கொண்டாடாதில்ல. இப்போ எப்பயுமே நெகட்டிவ் விஷயங்கள்ல ஒரு 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 பரபரப்பாக இருக்கிறது மேலே தான் கவனம் செலுத்தணும். ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா அது 400 பேர் 4 லட்சம் பேராக மாற்றி ஒரே விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு ஒரே விஷயம் தான் இங்கே சொல்லப்படுது. அது வந்து இன்னமும் சொல்லப்போனால் அடிப்படையில் கீழேருந்து பல பேருக்கு பிடிச்சு போய் அப்படி செலக்ட் ஆகி வரும்போது சில பேருக்கு வந்து ஒரே ஆட்களுக்கு வந்து 2 விதமாக இருக்கிறோம். நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இவருக்கே வந்து அகத்தியன் சாருக்கெல்லாம் இப்போ வந்து ஒரே படத்துக்கு 2 விருதெல்லாம் கிடச்சிச்சு. அவரு திரைக்கதை கிடச்சிது, டைரக்ஷன் கிடச்சிது, அந்த மாதிரிலாம் கிடச்சிது. நிறைய இந்தியா முழுக்க ஒரே படத்துக்கு ஒரே ஆளுக்கு 2 விருதெல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அப்படி நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் விஷயங்களை பேசுறது அது அப்படிதான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கே தவிர ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுக்கான கொண்டாடப்படாத தருணங்கள் நிறையா இருக்குது. அதையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி விவசாயி கிடைச்ச போது பார்த்திபன் சார் அந்த சிங்கருக்காக ஒரு கிடைச்சிது. அவங்களும் சரி ஒரு வெளி மாநிலம், அவங்கள பெருசாக யாரும் கண்டுக்கல, தமிழ் படத்துக்கு தான் கிடச்சிருந்தது. ஆனால் வந்து படமாக கடைசி விவசாயி கிடச்சிருந்தது. அப்போ வந்து பேட்டி கொடுக்கும்போது தமிழகம் ஒதுக்கப்பட்டது, ஒரே எனக்கு ஷார்ட் ஃபிலிம் கிடச்சிருந்தது, அதை பற்றி யாரும் ஷார்ட் ஃபிலிம் யாரும் பெருசாக கண்டுக்காம கூட விட்டுட்டு போகலான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் ஊடகங்கள் அதை வச்சு நல்லா பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. கருவறை என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக்கு ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டது. அதையும் ஒரு பக்கம் விட்டுட்டாங்க, கடைசி விவசாயம் ஒரு பக்கம் விட்டுட்டாங்க. ஒருத்தர் கூட கண்டுக்கவே இல்லை. மைக்க பிடிச்சா தமிழகம் வந்து நிராகரிக்கப்பட்டது, மைக்க பிடிச்சா தமிழகம் இப்போ 10 விருது கொடுத்த போதும் அதில் ஏதாவது ஒன்று குறை, அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் குறைகள் அதை தான் தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றது, ஃபோக்கஸ் பண்றது. மக்களுக்கு வந்து அது ஒரு இதுவா ஆயிடுச்சே தவிர மக்களுடைய விமர்சனத்தை தான் நம்ம கேள்வியா. ஆமா கண்டிப்பா விஷயம். அதாவது மக்கள் விரும்புறது தான் ஊடகம் வந்து பிரதிபலிக்குதா, ஊடகம் பிரதிபலிக்கத மக்கள் விரும்பாங்கன்னா ஊடகத்துக்கு ஒரு கடமையும் இருக்குது. ஊடகம் அப்போ வந்து மக்களே பாராட்டலைன்னா கூட ஊடகமாவது எடுத்து இந்த படங்கள் வந்து பாராட்டுறதெல்லாம் இருக்குல்ல. ஆமா அது குறைவா இருந்துச்சு. ஒரு ஊடகம் ஒரு இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றதை ஒப்பிடும்போது பாராட்டுனது ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுனால நான் சாரி குறிக்கிறது நினைக்கவும், டூலெட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை ரொம்ப வெளில கொண்டு போய் காமிச்சது ஊடகம். நிச்சயமா ஓகேங்களா. அதே மாதிரி ஆரண்ய காண்டம் படம் வரும்போது அந்த படத்தை பத்தி அதிகப்படியா பேசுனது ஊடகம். கண்டிப்பா. சிறந்த திரைப்படத்துக்கு கை கொடுத்து தூக்கி இப்ப வந்து டூலெட்டுக்கு நல்லா ஊடகங்கள் வந்து நல்லா பண்ணுச்சு. அதை கடைசி விவசாயிக்கு பண்ணல. கடைசி விவசாயி ஊடகம் பண்ணுச்சு, ஆடியன்ஸ் பண்ணாங்களா அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து அதை வந்து இப்ப எப்படி தேடி தேடி வந்து அது விஷயமா ஒரு பேசுறாங்களோ, ஊடகங்கள் பேசுறாங்களோ, கடைசி விவசாயி பேசல. பல தருணங்கள்ல நல்ல படைப்புகள் நல்ல படைப்பாளிகள் கொண்டாடப்படலை. ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ முரண்பாடா எல்லாரும் வந்து அதை பத்தி பேசுறாங்கும் போது அதுதான் அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு தான் வந்து நான் வந்து என்ன கோரிக்கை அரசுக்கு வைக்கணும்னா, இப்போ தமிழ் மொழியிலேருந்து சில படங்களை குறிப்பிட்டு இது ஏன் கொடுத்தாங்க, இது ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுதுல்ல. இப்போ தேசிய விருது கொடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, வழக்கமாக எல்லா வருஷமும் வந்து எல்லா படங்களையும் வந்து பப்ளிக் வந்து திரையிடுறாங்க. அதில் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்க மிக பிரபலமான சினிமா ஜாமவங்கள்லாம் அந்த படங்களை வந்து இந்தியாவில் தேசியத்துக்கு கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. பொதுமக்களும் இலவசமாக பார்க்கலாம், சினிமா ஆட்களும் இலவசமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு திரையிடுறாங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் சர்ச்சைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா சர்ச்சைகள் வராமல் இருக்கணும். அதில் ஏதாவது மக்களுக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் பலமாக இருக்குன்னா அந்த கருத்துக்களை இந்த மினிஸ்ட்ரி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாற்று கருத்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதோட தலைநகர்ல அந்த தேசிய விருது வாங்கின படங்களை திரையிடப்பட்டு இந்தியா முழுக்க இந்த படங்கள் இவ்வளவு படங்கள் வந்திருக்குது, இப்போ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அந்த கருத்துக்கள் வந்து நிச்சயமா மினிஸ்ட்ரிக்கு ஆலோசனை இருந்துச்சுன்னா மினிஸ்ட்ரியும் அந்த ஆலோசனை, ஏன்னா பெரும்பான்மை மக்கள் எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது மாதிரி பெரும்பான்மை மக்கள் ஒரு விஷயத்த இது இப்படி மாற்று இருக்குன்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா அந்த ஆலோசனை வந்து கேட்கக்கூடிய ஒரு திரையிடலாம் அது இருக்கணும் அப்படின்றது என்னுடைய. இதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வழியில நடத்தக்கூடிய விருதுகளுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து கேட்கறது முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிப்பாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நான் ஏன் இதுக்குள்ள வரேன் அப்படின்னா, ஆஸ்காருக்கு செலக்ட் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அந்த படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்காருக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கக்கூடியதை நம்மளாடி பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே ஊடகங்கள் நிறைய தவறுகள் என்ன நடக்குதுன்னா, கேன்ஸ் ஃபெஸ்டிவலு பல வருஷம் ஆகி போச்சு. நம்ம வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி படத்தை அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறவங்கள வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் படம் செலக்ட் ஆச்சுன்னு சொல்லி தமிழகத்தோட பிரபல மீடியாக்கள் வந்து வெளியிடும். அது வந்து எப்படி ஒவ்வொன்றும் வர அதை எடுத்து ஆஸ்காருக்கும் வர ஆஸ்கார்லேயும் இந்த தவறுகள் ஊடகங்கள் மிஸ் பண்ணி பண்ணுறது தானே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2024 சென்சார் ஆன படங்களுக்கு தான் தேசிய விருது. ஆனால் 2024 ரிலீஸ் ஆன படம்னே டைட்டில் வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்லி புரிய வச்சு தான் இப்போ ஊடகங்கள் வந்து
பெரும்பாலும் தவிர்த்த அந்த விஷயம் கவனமாக பண்ணுறாங்க. 2024 சென்சார் ஆன படம். ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கணும் ஆகலை அப்படின்றலாம் சென்சார் ஆயிடுச்சுனாலே அது விருதுக்கு சென்சார் ஆயிருக்கிறதுக்கு தான். 2024 படத்தை ஏன் இப்போ தான் பார்க்குறாங்கன்னா கோவிட்னால கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து வந்து அது இந்த வருஷ படம் அடுத்த வருஷம் அப்படின்ற ஒரு சமநிலைக்கு வந்துடும் வச்சுங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன படம்னே சில விஷயங்கள்லாம் ஊடகங்கள்லாம் வரும். அது இப்போதான் அதெல்லாம் ஃபுல்லாக தவிர்த்துட்டு ரொம்ப நுட்பமாக 2024 சென்சார் ஆன படம்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் தமிழ் திரைப்படம் அப்படின்னு டைட்டில் போட்டுருவானுங்க. கேன்ஸ்ல நம்ம ஆக்சுவலி என்னன்னா உண்மையிலே கேன்சல் அஃபீஷியல் செலக்ஷன் ஆகிறத நம்மளே தடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னன்னா நடக்காத ஒரு விஷயத்த கொண்டாடிட்டே இருந்தோம்னா நடந்ததா ஒரு திருப்தி நம்மளே அடைஞ்சிருவோம். கேன்ஸ் இந்தியாவில் படங்களை குறிப்பாக தமிழ் படங்களை பல வருடமா செலக்ட் பண்ணவே இல்லை. அவன் நல்ல தரமா இருந்து அவன் செலக்ட் பண்ணலையா? கேன்ஸ் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக பார்க்கப்படுது. நம்ம திறமையா இருந்து அவன் செலக்ட் பண்ணலையா, இல்லை அவன் தரத்துக்கு நம்ம பண்ணலையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்கான இடத்தையே கொடுக்காத அளவுக்கு நம்ம பெய்டு ப்ரொமோஷன் பணம் கட்டி அங்கே படத்தை ஸ்க்ரீன் பண்ற ஒரு படத்தை வந்து கேன்ஸ் திரைப்படம் தமிழ் படம்னு சொல்லி மெயின் ஊடகங்களே போட்டுட்டு இருக்கு. அதை மாற்றணும் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கார் விஷயம். ஆஸ்காருக்கு வந்து அப்ளை பண்ண படத்தை பூரா அது ஒரு குறிப்பிட்ட செலவாகும் கூடுதலாக. அது அப்ளை பண்ணுறதுக்கே அது ஒரு பெரிய செலவாகும். சாதாரண செலவெல்லாம் இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கே நம்ம சாதாரணமாக தேசிய விருது அனுப்புகிற மாதிரி சில ஆயிரங்கள் அப்ளை பண்ணிட முடியாது. அது அப்ளை பண்ணுறதுக்கே பெரிய ஒரு செலவாகும். அப்ளை பண்ண படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லிஸ்ட் வரும். ஆஸ்கார் லிஸ்ட்டில் வந்து இத்தனை படங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ பணம் இருக்கவங்கலாம் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடலாமான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்தியாவிலேருந்து அந்த அப்ளை பண்ணுற படங்கள் இருக்குல்ல, அதில் இந்தியாவிலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்காருக்கு போவோம். ஆஸ்காரில் நம்ம படம் கிடைக்கிறத நம்ம வந்து இப்போ இவர் வாங்கின அந்த ராஜமௌழி சார் படத்துக்கு கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட மியூசிக் ரைட்டர்ஸ் அவங்க வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரகுமான் சார் வாங்கினாரு, ரசூல் பூங்குட்டி வாங்கினாரு. இவ்வளோதான் இருக்குது. ஆனால் நம்மளால கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு மாயையில் கொண்டாடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ளை பண்ணவங்கலாம் ஆஸ்கார் லிஸ்ட்டில் படம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறது, அதை முதல்ல தவிர்க்கணும். இவங்க அப்ளை பண்ணி செய்தி வரும்போது அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை ஆராயணும், ஊடகங்கள் ஆராயணும். அப்ளை பண்ணிட்டதுனாலேயே இது ஆஸ்கார் லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா அடுத்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஆஸ்கார் நாமினேட்டட்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப்பு அதில் இந்தியாவில் ஒரு குழு அமைச்சு ஆஸ்காருக்கு இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டது. நம்ம எல்லாமே நம்மளை நேரடியாக தேசிய ஊரில் நேராக அனுப்புகிறோம், இன்டர்நேஷ்னல் இந்தியன் பனோரமா வந்து நேராக அனுப்புகிறோம், கேன்ஸ் ஃபெஸ்டிவல் நேராக அனுப்புகிறோம். ஆனால் ஆஸ்கார் வந்து இங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க வந்து இந்தியா சார்பாக அவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கு போகும்போது அந்த படத்தோட லிஸ்ட் வந்து ஆஸ்காருக்கு சென்றது அப்படின்ற மாதிரி. ஆஸ்கார் சென்றதுன்னு போட்டால் கூட உண்மைதான், சென்றது தான். அதுமாரி ஆஸ்காரில் தமிழ் படம் அப்படின்ற மாதிரி எடுத்தோன்னே டைட்டில் போட்டுருவாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் ஒரு விஷயங்களை. இதெல்லாம் தவிர்த்தாதான் உண்மையிலேயே ஆஸ்காருக்கு நம்ம படம் பண்ற அளவுக்கு என்ன. நான் ஏன் இந்த கேள்வி முன்னாடி வச்சுன்னா, அந்த லிஸ்ட் ஒன்று வருது இல்லை, ஆஸ்கார் நாமினேட்டட் லிஸ்ட் நான் வரேன், ஓகேங்களா? அப்படிங்கும்போது அந்த படங்கள்லாம் வந்து ஓகே நாமினேட் ஆயிருக்குன்னா அப்போ இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ அதே வகையில் நேஷனல் அவார்ட் நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் ஆன படங்களை வந்து லிஸ்ட்டாக வெளியிடலாம். இதில் ஆஸ்கார் நாமினேட்டட்னு அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய அகாடமி பண்ணுற ஒரு விஷயம். அது நிறைய நேரம் வந்து நாமினேட்டடே பொய்யான பட்டியல் நிறைய நேரம் வெளில வந்துடும். உண்மையிலே அவங்க கொடுத்த பட்டியலை விட பொய்யான பட்டியல். நாமினேட்டட்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சில நேரங்களில் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி ஓகே லிஸ்ட்டு வந்துருச்சு கொண்டாடி தீர்த்துருவோம்டான்னு நம்ம கொண்டாடி தீர்த்துருவோம். நிறைய நேரங்களில் பொய்யான பட்டியலை தான் நம்ம நிறையா கொண்டாடி இருக்கிறோம். சில நேரங்களில் உண்மையான பட்டியல் வந்திருக்குது. அது அவங்களுடைய பேட்டர்ன். இந்திய அரசாங்கம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஆலோசனை கேட்டு இந்திய அரசாங்கம் நாமினேட்டட்னு ஒரு லிஸ்ட்டை இனி வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஓகே இதெல்லாம் நாமினேட் ஆயிருக்கு. தேசிய விருது இப்போ நீங்க சொன்னதுதான் நாமினேட் உள்ள போனதுக்கே ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படுதுல, ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்கலப்பா அப்படிங்கிற ஒரு இதுல வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைனல்ல வந்து இந்த படம் போட்டியில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க இந்த சேனல் மூலியமா அந்த கோரிக்கை நம்ம வைப்போம். அடுத்தது முறையாவும் நாங்களும் வந்து மெயிலாவும் அனுப்புறோம். ஸோ இந்த மாதிரியா வந்து மக்கள் விருப்பம். ஏன்னா ரெண்டு விஷயம், ஃபர்ஸ்டே நீங்க ரொம்ப அழகா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைனல்ல இதெல்லாம் மோதி இருக்குது. ஸோ நம்ம வந்து கீழே உள்ளதை விட ஃபைனல்ல மோதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, அப்படி உலகத்துல எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரு ஃபைனல்ல விளையாட்டு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஃபைனல் மோதும் போது ஃபைனல் யாரு இங்கேருந்து அங்கே போனாங்கன்னு தெரிஞ்சிடும். இதுல வந்து உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த கோரிக்கை நம்ம முன் வைப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மக்களோட விருப்பம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த படம் அந்த படம் குறிப்பிட்டு பேச மாட்டீங்க. இல்ல உண்மை அதுதான், அது தெரியணும். இல்ல வந்து நிறைய நீங்க சமூக வலைதளங்கள் பாக்குறீங்களா அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா குறிப்பிட்டு இந்த டைரக்டர் படம் எடுத்தா அது விருதே தரமாட்டாங்க. நான் அந்த டைரக்டரோட பேரை மென்ஷன் பண்ணல நானு. இல்லைங்க,
அவங்க அப்படி விமர்சனமே வருது. இல்ல இல்ல அது வந்து அது ஒரு பொய்யான விமர்சனம் அது. அப்போ வரும்போது இந்த கண்டென்ட்டை இதை விட அவங்க எவ்வளோ வீரியமாக சொல்லியிருக்கிறாங்க, அது எவ்வளவு ஜூரிஸ்க்கு அவங்க மனசை டச் பண்ணியிருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கலந்து தான் இருக்குது அது. அப்படிலாம் இந்த டைரக்டர் அப்படின்ற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நிச்சயமா ஏன்னா நான் இருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். எந்த பார்சியாலிட்டியும் கிடையாது. இது இவங்கெல்லாம் ஒதுக்கணும், இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த பார்சியாலிட்டியும் கிடையாது. இயல்பாகவே சில சமயங்களில் வந்து இது மாதிரி இருக்கும். நிச்சயமா நீங்க சொல்ற அவங்கெல்லாம் வெறும் தேசிய விருது வாங்க தான் போறாங்க. அப்படி வாங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உடையும். நிச்சயமா வாங்குவாங்க. ஒரு சில வருடங்கள்லயே வாங்குவாங்க. அதுக்கான தகுதியோட தான் இருக்கிறாங்க. நீங்க எதை மனசுல வச்சு சொல்றீங்களா அத்தனை பேருமே இதுக்கான தகுதியான இடங்கள் தான். இல்ல ஒரு 4 படத்தை தானே 4-5 படத்தை தானே நீங்க சொல்றீங்க. இந்த படம் அதை தாண்டி சில படங்கள்லாம் இருக்கு. ஒரு 4-5 படத்தை தானே நீங்க சொல்றீங்க. அந்த 4-5 படம் இயக்குநர்களும் அவங்களோட படைப்புக்காக மிக விரைவில் தேசிய விருது வாங்குவாங்க. சில நேரங்களில் ஏதோ கோஆர்டினேஷனில் ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு மைக்ரோ இதில் முன்னாடி நிற்கிறது பின்னாடி நிற்கிறது பிந்தி இருக்கிறதுல சில விஷயங்கள் ஆகும். அந்த கடைசி வரைக்கும் வந்துச்சா வரலையான்றது உங்களுக்கு தெரியாதனால ஸோ அது மொத்தமாக நிராகரிக்கப்படுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக வந்து அவங்கெல்லாம் வாங்க தான் போகிறாங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் யாரும் எதையும் மறைக்க முடியாதுங்க. இவங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு யாரும் சொல்கிறதுக்கு இங்கே அதிகாரமெல்லாம் கிடையாது. அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். புரியுது. ஒரு ஜூரியா போன காரணத்தினால மட்டுமே அதிக விமர்சனத்தை வந்து நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. அது தவிர்க்க முடியாதுல்ல. அந்த அந்த இடம் வந்து ரொம்ப பொறுப்புள்ள ஒரு இடம். எல்லா துறையிலுமே இப்போ நீதிபதிகளை உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றி கூட விமர்சனங்கள் வரும். அது சரியா இருக்காங்களா நேர்மையா இருக்காங்களான்னு மக்களுக்கு ஓப்பனா தெரியும். இந்த விஷயத்துல இவங்க சரியா நடந்துக்கிட்டாங்க, இந்த விஷயத்துல சரியா நடந்துக்கணும்னு சில விஷயங்கள் தெரியாது, மேலோட்டமா பேசப்படும். மேலோட்டமா தேசிய விருது தொடர்பா எல்லாமே மேலோட்டமா பேசப்படுது. யாருக்குமே டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடுதல் யாருக்குமே இல்லைன்றதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஊர்வசி மேம் அவங்க என்ன சொன்னாங்க, விருது மேல நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. எதுக்கு சொன்னாங்க? அஃப்கோர்ஸ் கோட் லைஃப்க்கு தரல அப்படிங்கிற ஒரு காரணம். இல்ல அது ஒரு பக்கம் அதை சொன்னது. அவங்களுக்கு துணை நடிகை கொடுத்தாங்களாமா, அவங்களுக்கு சிறந்த நடிகைன்னு கொடுக்கலையாமா. அந்த கேள்வியை யார்கிட்ட பார்த்து கேட்கணும்? இது மக்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த வருடம் தான் மீடியாக்கள் அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். யாருக்குமே தெரியாது, யாரும் இதுக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை. நிறைய பேருக்கு விளக்கம் தெரியும், சொல்ல மாட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நாளைக்கு ஊர்வசி மேம் தாராளமா சொல்லுங்க, தப்பு கிடையாது. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே இது ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது. உங்க ஆடியன்ஸுக்கு இது புதுசா இருக்கலாம். அவங்க நேஷனல் அவார்டு டீமை பார்த்து கேட்கக்கூடாது. நான் வந்து படம் முழுக்க வந்திருக்கேன், த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் தான் லீடு, எனக்கு ஏன் துணை நடிகை கொடுத்தாங்க, சிறந்த நடிகை தானே கொடுக்கணும். நேஷனல் அவார்டு டீமை பார்த்து அவங்க கேட்கக்கூடாது, கம்பெனியை பார்த்து கேட்கணும். துணை நடிகைன்னு போட்டது கம்பெனி, துணை நடிகைன்னு அப்ளிகேஷன்ல போட்டது கம்பெனி. அப்போ எம்எஸ் பாஸ்கர் இங்க நடிச்சிருந்தாரு பார்க்கிங். யார் ஹீரோ பார்க்கிங்ல சொல்லுங்க? ஹரிஷ் கல்யாண். அது உங்க கமர்ஷியல் வடிவம் இல்ல. படத்துல ஹீரோவா வெளில நீங்க உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோ போட்டு ஃபிக்ஸ் பண்றீங்க. போஸ்ட்ல அவரை பெருசா அடிச்சுட்டு எம்எஸ் பாஸ்கர் சின்னதா அடிக்கிறீங்களா இல்லை சேர்த்து அடிக்கிறீங்களா, சம்திங் ஏதோ ஒன்று. மேஜரான போஸ்ட்ல ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோவை காமிக்கிறீங்க. அப்போ உண்மையா கதையில ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது யார் ஹீரோ? ஏங்க இவர் வயசாயிடுச்சு வழுக்க விழுந்துருச்சுனால ஹரிஷ் கல்யாணுக்கு இணையா தானே நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு காட்சி தான் இவருக்கு ஒரு காட்சி. அவர் டஃப் கொடுக்குறாருன்னா இவரு டஃப் கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க வந்து ஹரிஷ் கல்யாண் ஹீரோன்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அது கட்டமைக்கப்பட்டது. உண்மை அது இல்லை. உண்மை அதுல 2 ஹீரோ. பார்க்கிங்ல உண்மை ஒரு கலை வடிவமா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கதை எழுதும் போது கதையின் நாயகன், கதாநாயகன், துணை கதாநாயகன் அப்படின்னு தான் எழுதுவீங்க, ரைட்டுங்களா? அதாவது இல்ல என்னோட கேள்வி அதுதான். அதாவது நான் அப்படி எழுதுவேன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் எழுதுவேன்னு இந்த சினிமா என்ன வியாபாரியா மட்டுமே இருந்ததுன்னா, எனக்குள்ள இருக்க கலைஞன் வியாபாரியா மாதிரி ஹீரோ ஹரிஷ் கல்யாண் எழுதிவிட்டு இந்த கேரக்டர் மெயின் கேரக்டர் அப்படி சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஆனா நான் டைரக்டரு, நான் விஷயங்களை விட்டுருக்கேன். நீங்க உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் அதுல வந்து ஒரு வழுக்கை விழுவாத வயசான ஹரிஷ் கல்யாண் ஈக்குவலான வயசுல அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? டபுள் ஹீரோன்னு சொல்லுவீங்க. வயசாயிட்டாலே ஹீரோ இல்லைன்ற மாதிரி நமக்கு ஒரு மாயை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் கிடையாது. இப்ப நிறைய படங்கள் வந்து ஏஜ் எல்லாம் தாண்டி தான் நடிச்சு, ஏஜ் தாண்டி ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஏஜ் தாண்டி ஹீரோ இல்ல, கதையின் மெயின் கருவாவே அவங்க தான் இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கதைகள் வந்துகிட்டு தான். ஆனா அதுல ஒரு சின்ன வயசுக்காரங்க அப்படின்னா அவங்கள தான் ஹீரோ அப்படின்னு நோட் பண்றாங்க. நீங்க சொல்றல கடைசி விவசாயில யாரு ஹீரோ? கடைசி விவசாயில தாத்தா தான். வேற போட்டியான ஆளு அதுல இல்ல. விஜய் சேதுபதி இருந்தாரு. இல்ல, விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல். விஜய் சேதுபதி அதுல கெஸ்ட் ரோல் தான். விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல் தான். நம்ம எல்லா சீனும் அந்த பெரியவரை நோக்கி தான் நகருது. அதனால கதை நாயகன் அவருன்னு சொல்றோம். இப்படி பாலுமந்திரா ஒரு வயசான ஒருத்தர் வச்சு எப்படி தேசிய விருது வாங்கினாரோ அதே மாதிரி அதுல வந்து அவரு தான் முதல் காட்சியில இருந்து கடைசி காரிக்கும் இருக்கு. அவரை சுத்தி தான் கதை நிகழுது. அதனால அவரு தான் ஹீரோ. அது வந்து வெளிப்படையா தெரியும். அது ஒரு பேரலர் பிலிம். பார்க்கிங் அப்படி இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். கமர்ஷியல் ஃபிலிம்குள்ள ஒரு யதார்த்த வாழ்வியல இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை சொன்ன ரெகுலர் கமர்ஷியல் ஒரு படம். அது ஒரு பேரலர் ஃபிலிம். பேரலர் ஃபிலிம்ல
ஒரு வயதான ஒரு கிழவனை, ஒரு 80 வயசு 80 வயசு தாண்டியோ இல்லை அதுக்கு பக்கமாவோ உள்ள ஒரு கிழவனை நேரடியாக வச்சு எழுதப்பட்ட, அவர் ஹீரோ வச்சு எழுதப்பட்ட அது. இவர் வந்து ஒரு கேமியோ, ஒரு 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 கெஸ்ட் ரோல் தான் விஜய் சேதுபதி. அப்படிதான் அது வந்து யார் சொன்னாலும் வெளியில பக்காவா தெரியும். விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோல் அப்படின்னு. ஆனா பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, நம்ம வணிக சினிமாவுல நம்ம வந்து ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஆனா ஒரு ஸ்கிரிப்டா உண்மையா எழுதும்போது 2 பேருக்கும் ஈக்குவலா இருந்ததுன்னா 2 பேரும் ஹீரோன்றது தான் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இவங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்றாங்க, எம்எஸ் பாஸ்கருக்கு ஹீரோன்ற அந்த கேட்டகரி அப்ளை பண்ணும்போது ஹரிஷ் கல்யாண் பேரையும் போட்டு எம்எஸ் பாஸ்கரையும் பேரையும் போடலாம். ஆனா போடலாம். ஆனா இவங்க வந்து துணை நடிகர் அப்படின்ற கேட்டகரியில தான் எம்எஸ் பாஸ்கரை போடுறாங்க. அதுல ஒரு நியாயமும் இருக்குது. அது தப்பு சரி அப்படின்றத விட எது பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னும் போது அது பண்ணலாம். ஏன்னா நீங்க யோசிக்கலாம், அவரு ஹீரோன்னு போட்டிருந்தா அவருக்கு ஹீரோவுக்கு சிறந்த நடிகர், இந்திய அளவுல சிறந்த நடிகர் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஏன் துணை நடிகர் போட்டாலும் நீங்க கேட்கலாம். ஆனா சில சமயத்துல இப்போ பழைய விட்டு இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது வந்தல, சில படங்கள் மாநில மொழி திரைப்படம் வேண்டாம் மேல கொண்டு போய் போகும்போது மேல மிஸ் ஆகி போறது வந்து 100 மீட்டர் 500 மீட்டர் அது மாதிரி. இப்போ எம்எஸ் பாஸ்கரை அதுல ஹீரோ காலகட்டத்தில் ஹரிஷ் கல்யாண் 2 பேருங்க ஹீரோ அப்படின்னு ஃபுல் பண்ணியிருந்தாங்கன்னா, மேல அவங்க காம்படிஷன் பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கரை ஹீரோக்கான காம்படிஷன்லயே தூக்கி வச்சிருப்பாங்க. துணை நடிகர்னு போடாதனால ஹீரோக்காக அவங்க கேட்கறாங்க, அங்க வச்சிருவாங்க. அங்க வச்சு ஹீரோவுக்கு போட்டி போற லிஸ்ட்ல அவரை வச்சிருப்பாங்க. அவர் ஆல்டர்னேட்டிவ்ல வந்துட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் வருவாரு போவாரு. நிச்சயமா வந்து அவருக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். அப்போ அவருக்கு கம்பெனி போட்டது அது சரியானதுதான். சரியா தப்பா அப்படின்னு ரொம்ப டீப்பா யோசிக்கிறத விட அது அங்க தேவையான ஒரு விஷயம். அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபுல் பண்றதுலயே வந்து எங்களுக்கு வந்து இது வந்து சிறந்த வரலாற்று படம், இல்ல சிறந்த குழந்தைகள் படம், இல்ல சிறந்த பீரியட் படம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபுல் பண்ணோம்னா அப்படியே தூக்கி அந்த போட்டியில வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது இது இந்த மாதிரி இவங்க வந்து சிறந்த பீரியட் படத்துல இதை வந்து இப்போ இதுல வந்து அதுல வாங்க விரும்புறாங்க அப்படின்னா அதுக்கான காம்படிஷன்லயே வச்சுட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது வேற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம எதை கரெக்டா ஃபில் பண்றோமோ அதுக்கு தகுந்த சில விஷயம் காமனா ஃபில் பண்றோம்னா அது எல்லா கேட்டகரியில வந்து நிற்கும். இப்போ வந்து ஒரு குழந்தைகள் படம், நான் குழந்தைகள் ஒரு குழந்தைகள் படத்துக்கான லிஸ்ட்லேயே அது இருக்குது. குழந்தைகள் படத்தான லிஸ்ட்டில் இருக்குது. குழந்தைங்க தான் அதில் மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. நான் அது வந்து சிறந்த குழந்தைகள் படத்துக்கு எதிர்பார்க்குறேன்னு அப்ளை பண்ணாமல் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அது காமனாக இருந்துகிட்டே இருக்கும். வேற குழந்தைகள் படம் பெஸ்ட்டாக எதுவுமே இல்லாத போது, எப்பா அது ஒரு காமனான ஒரு இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, குழந்தைகள் படம் இதில் தூக்கி அதை விருதை கொடுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்ளை பண்ணும்போது குழந்தைகள் படம்னு அப்ளை பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைகள் படத்தோட போட்டியில் தான் அது இருந்துகிட்டே இருக்கும். காமனான படங்களுடைய லிஸ்ட்ல அது நல்லா இருந்தா கூட அது அங்க யோசிக்கப்படாது. ஒரு அவ்வளோ 400 படங்கள் வரும்போது அதை ஃபைனல் பண்ணும்போது கேட்டகரி வைஸா பிரிக்கும்போது, அப்ளிகேஷன் வைஸா பிரிக்கும்போது இவங்க இது குழந்தைகள் படத்துக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா குழந்தை படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுதான் தகுதியானது இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வரும். இப்போ நாங்க எது அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றாங்களோ அதுக்கான தேர்வுல தான் அந்த படத்தை நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க, மற்ற தேர்வுல பார்க்க மாட்டோம் அப்படின்றது இல்லை. அதுதான் இந்த குழந்தை படம் உதாரணம் சொன்னேன். இவங்க வந்து காமனா இருக்க பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது போக மீதி நேரம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க. அது புரியுதுல உங்களுக்கு. நிறைய விஷயங்களை எது மெயினான விஷயங்களை கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஓகே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதி ஏதாவது கவனம் செலுத்தணும்னா தான் மீதி நேரம் இருக்கும்போது தான் நீங்க கவனம் செலுத்துவீங்க. ராத்திரி பேச்சு வழக்கு ராத்திரி பகலா சொல்றேன். காலையிலேருந்து இரவு வரைக்கும் அப்படியே கண்டினியூவா பல மாசமா அப்படியே எந்த சிந்தனையுமே இல்லாம நாடி நரம்பு ரத்தம் அத்தனையிலையும் வந்து எந்த விதமான சம்பாத்தின வணிக நோக்கம் எதுவுமே இல்லாம ஒரு படைப்பாளியா மட்டுமே உட்காந்துட்டு கண்டினியூவா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்தெந்த பிரிவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற அதுல ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அதுல வந்து சரியா இருக்கும். அதை தாண்டி சில சமயம் வந்து மெனக்கட்டு உள்ள வந்து எப்பா அது ஒன்று இருக்கு இது ஒன்று இருக்கு அப்படின்னு வர்றதுன்னு இருக்குல்ல, அது கொஞ்சம் ரேரா நடக்கும். ஓகே, அந்த ரேர் நடக்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்சம். ஆமா ஆமா. ஓகேங்களா, ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.